ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா மாவு உருட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இது வந்து ஒரு லிக்யூட்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு லிக்யூட் தான். இதை வந்து நம்ம ஃபோர்ஸே கொடுக்காம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படியே லிக்யூட் ஸ்டேஜுக்கு வந்து மாறி வந்து பார்த்திங்கன்னா வடிய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாகவே வந்து மாறிடும். கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் லிக்யூடு. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் லிக்விட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வீடுகளில் யூஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்னொன்று வச்சும் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அதிகமாக தேவைப்படும். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து நம்ம வந்து கழுவ போல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி வந்து படியும். அந்த மாவையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நம்ம அவளை உருளைக்கிழங்கை வெட்டி வந்து இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார்ச் தான் அதுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து தேவைப்படும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்காக நார்மல் வாட்டரில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுபோக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலராக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேசரி பவுடர் வந்து எடுத்துட்டேன். ஃபுட் கலர்ஸ் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து சேர்த்துக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாவு வந்து தண்ணியில் வந்து கரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கிண்டணுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வரணும். அந்த இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்கெட்டை கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ வந்து தேவைங்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதை நான் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுறது தெரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிண்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நனையிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஃபோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தனியாகவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபோர்ஸ் கொடுத்து எடுக்கும் போல அது வந்து எந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக லிக்விட் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக வந்து எடுக்கும் போல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது லிக்விட் மாதிரி இருக்காது, கல் கணக்காக இருக்கும், உங்களுக்கே ஃபீல் ஆகும். சரி, ஓகே, இதில் வந்து தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து கிண்டவே முடியாதுங்க இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க. இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஆட் பண்ணால் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சா. கலராக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதான் நம்மளுக்கு மேஜிக் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. லைட்டாக ஆட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு கலர்ஸ் வந்து வந்துடும். அவ்வளோதான். எடுக்க முடியலங்க உள்ளே போனதை. அவ்வளோதான், இதுதாங்க நம்மளுக்கு மேஜிக் லிக்விட். கொஞ்ச நேரத்தில் அதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக வந்து கலந்துக்கிறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் லிக்விட் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸே கொடுக்காம நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா ஒரு லிக்விட் டைப்பில் தான் இருக்கும். நம்ம ஃபுட்லானா ஏதாவது வந்து முக்கி போடுறதுக்குனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கி போடாமலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்லு கணக்காக இருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து பாருங்கள் இப்படி இருக்கா. இப்போ வந்து நான் கையில் வந்து மெதுவாக வந்து இதை எடுக்கிறேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பாருங்கள் அப்படியே வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாவை உருட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கல் கணக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக வந்து விளாட்லாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கல் ஒரு ஏதோ ஒரு மாவை பிடிச்சிருக்க ஃபீல் தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் அழுத்தினீங்கனாலே போதும், அது வந்து கல் கணக்காக தாங்க இருக்கும். அதுக்கடுத்து வந்து வச்சிங்க அப்படின்னா பாருங்கள் அப்படியே லிக்விட் ஆகி வந்து போகுங்க. செமையாக இருக்குல்ல. விளாட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பேக்கில் உள்ளதை கேட்டிங்கன்னா இதுவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. பாருங்கள் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஒட்டவும் செய்யாது. பாருங்கள் அப்படியே எக்ஸ்ட்ரா அமுக்கணும் அப்படின்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே அந்த இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதாங்க சூப்பரான ஒரு மேஜிக் லிக்விட். இப்படி நல்லா விளையாடும் போல நல்லாயிருக்கும். அப்படியே விட்டிங்கன்னா பாருங்க செமையாக இருக்குல்ல. ஆனால் இந்த இதை எடுக்கும் போலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எடுக்கும் போல பாருங்களேன் ஒரு இதை எடுக்கிற மாதிரி அப்படியே வந்து வருங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிக்விட் ஸ்டேஜுக்கே வந்து போயிருங்க. இந்த மேஜிக் லிக்விடில் சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் பண்ணலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பண்ணி பார்த்துலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக விட்டிங்க அப்படின்னா ஸ்பூனை வந்து தண்ணியில் போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வந்து முங்குறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து முங்க வச்சிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து என்னடா ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள். முங்கிடுச்சா இப்போ பாருங்கள், அப்பா எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ உள்ளக்க வந்து அதாவது புதஞ்ச மாதிரி இருக்கும். எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே மெதுவாக எடுத்துடலாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து டோட்டலாக வந்து எடுக்கவே முடியாது. அப்பா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஒன்று பண்ணணும்னு நினச்சது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை இழுத்து போடுறப்ப வந்து பாருங்கள் ஃபோர்ஸை வந்து இழுத்தீங்க அப்படின்னா நார்மலாக மாவு மாதிரி வந்து வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவே க்ளீன் ஆயிரும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து குத்தணுங்க. குத்தம் போல வந்து பார்த்திங்கன்னா கை உள்ளக்கு போதா அப்படின்னு சொல்லி பார்க்க தான். இப்போ பாருங்கள் உள்ளக்கு சுத்தமாக வந்து போலங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தமாக போல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுத்தியில் வச்சு கூட வந்து நான் அடிக்க போகிறேங்க. இதில் பாருங்கள் சுத்தியல் உள்ளக்கு போதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெதுவாக வச்சோம் அப்படின்னா மெதுவாக வந்து போகுது பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸாக இப்போ பாருங்க செமையாக இருக்கா பாருங்கள். உங்களுக்கு வந்து இது செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீலிங் வந்து செமையாக இருக்குங்க. எவ்வளோ அடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து போகவே போகாது. செமலைங்க பாருங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாலிடாகவே மாறிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் லிக்விட்னு நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. அதுக்கு காரணம் வந்து இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து மாறுது. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்காக தான் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஃபோர்ஸ் வந்து நல்லா வந்து அமுக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோர்ஸ் கிடைக்கும்ல. நம்ம ஃபோர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியல் இந்த மாதிரி வந்து அடிக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாலிடாக வந்து இது வந்து மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தூக்கி போட்டே விளாட்றோம் பாருங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து தூக்கி போட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால விளாட முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செகண்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து சாலிடாகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லிக்விடாகி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உருகி வந்து விழுகிறத வந்து உங்கள் கண்ணால் வந்து பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க இதோட இது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லிக்விட் ஸ்டேஜாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் ஆகுதுல்ல. ஸோ அதனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பொருள்களில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து எப்பயுமே வந்து மாறாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கட்டும், இப்போ தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊற்றுறீங்க, அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து குத்துறோம். அப்போ போல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி வந்து சேஞ்சே ஆகாது. இப்போ வந்து எதாக இருக்கட்டும், ஆயில் இந்த மாதிரி எதாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஆனால் சில இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஸ்காசிட்டி வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும் போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அதோட ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் விஸ்காசிட்டி. ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி மட்டும் அதிகரிக்கும். அப்போ போல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சாலிடாக வந்து ஆகும். இது
இதுக்கு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக வந்து ஆகும். சுற்றியில் வச்சு அடிக்கும் போலனா வந்து பாருங்கள் கல் கணக்காக தானே இருந்துச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் வந்து விக்கிபீடியா அந்த இல்லைனா போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதுனா வந்து பார்த்திங்கன்னா திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நியூட்டனியன் ஃப்ளூயிட்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேக்கில் உள்ள ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து உருளைக்கிழங்குலையும் உள்ள ஸ்டார்ச்சை யூஸ் பண்ணியும் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக செலவாகும். ஏன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவு வந்து வாங்கி அதை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுவும் ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தான் வரும். நம்ம இந்த மாதிரி உள்ள இதில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளவுதுன்னு நீங்கள் வந்து செய்யலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிற ஃபீல் ஆகுது. எனக்குமே நிறைய ஃபீலை வந்து கற்றுக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. செமையாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.